வணக்கம். நம்ம குப்பைமணி சோப்பு இப்போ செய்வதற்கு எல்லா பொருளும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குப்பைமேனி செடி ரோட்டு ஓரத்தில் கிடந்ததை நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள குப்பைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு குப்பைமணி உதவியாக இருக்கும். அதனால் நம்ம குப்பைமணி செடியெல்லாம் பறிச்சுட்டு கழுவி வச்சாச்சு. அடுத்தது வேப்பம் கொழுந்து தான் போடணும். கொழுந்து தான் நம்ம உடம்புல புண்ணோ தழும்போ இதுவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆறும். இப்போ அரிப்பு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆறிடும். அடுத்தது துணித்தீர் பச்சை. இப்போ முகத்தில் புல், கரும்புல், அதே மாதிரி பரு வந்த தழும்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதற்கு இப்போ துணித்தீர் பச்சை நம்ம பறிச்சுட்டு எல்லாம் உருவி எடுத்து வச்சாச்சு. அதை கூட இங்கே பாருங்கள், கற்றாழையும் எடுத்து ஜெல்லு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஜூஸ் புழிஞ்சு நம்ம குப்பைமணி சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெறும் குப்பைமணி மட்டும் நம்ம போடலை, இத்தனை பொருளும் போட்டு தான் நம்ம குப்பைமணி சோப்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.